ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. மொத்தமா வந்து ஒரு 179 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 40,000 இருந்து 1,40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட சேமிப்பு கிடங்கில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. உங்களுக்கு இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. தமிழ்நாட்ல வந்து நெறைய லொகேஷன்ல வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்ல வந்து நெறைய லொகேஷன் வந்து இருக்கு. அதாவது சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதாவரம், மதுரை, மன்னார்குடி இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான லொகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இங்க தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஆனா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகே. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து பாருங்க, மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி அக்கவுண்டன்ட் கேட்டகரி, சூப்பரண்ட் கேட்டகரிக்கு வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து A1 இதுல வந்து வரும். A1 கேட்டகரில வந்து வரும். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க கீழ வந்தீங்கன்னா, A2 கேட்டகரிலயுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. A2 கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் சூப்பரண்ட் கேட்டகரி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமா வந்து ஒரு 175க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, 40 வேக்கன்சி வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, 60,000 இருந்து 1,80,000 சேலரி வந்து வரும். அதாவது 60,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 88,620 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்க போது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். நம்ம தமிழ்நாட்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 28 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி எல்லாத்துக்குமே ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். அடுத்து மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில டெக்னிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து ஒரு 13 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் சேலரி தான். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, 40,000 இருந்து 1,40,000 சேலரி வந்து வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. சூப்பரண்ட் கேட்டகரில வந்து ஜெனரல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க 22 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் சேலரி தான். அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 81 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு சேலரி வந்து பாருங்க 29,000 இருந்து ரூ. 93,000 சேலரி வந்து வரும். வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. அடுத்து சூப்பரண்ட் கேட்டகரில ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, A2 கேட்டகரில இதுக்கு வந்து பாருங்க 40,000 இருந்து 1,40,000 சேலரி 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து 2 கேட்டகரி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து 29,000 இருந்து ரூ. 93,000 வந்து சேலரி வந்து வரும். 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி டிபார்ட்மென்ட், டெக்னிக்கல், அக்கவுண்டன்ட் இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் இங்கேயுமே வந்து பாருங்க, உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். இந்த சூப்பரண்ட் கேட்டகரிக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க வந்து குடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 14th டிசம்பர்ல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. குளோசிங் டேட் வந்து பாருங்க 12th ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து பாருங்க பர்சனல் மேனேஜ்மென்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இல்லனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட், சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் இந்த மாரி நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்க நில்லுனே குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து மேனேஜ்மென்ட் நிலையில டெக்னிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர், அப்படி இல்லனா மைக்ரோ பயாலஜி, அப்படி இல்லனா பயோ கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லனா நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில பயோ கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி இந்த மாரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா,
பிகாம் இல்லைனா வந்து பிஏல வந்து காமர்ஸோ இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லைனா எஸ்சிஎஸ் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சூப்பர் அண்ட் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து எனி டிசிப்ளின் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து அக்ரிகல்ச்சரோ இல்லைனா வந்து டிகிரியில் வந்து ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. A2 கேட்டகரிக்கும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் வந்து ரிலாக்ஷன் இருக்கு. அதே ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி மேனேஜ்மென்ட் ட்ரெய்னினா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க் வந்து இருக்கும். 2.3 ஹவர்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும். அடுத்து அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க தனியா இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் அண்ட் கேட்டகரிக்கு தனியா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ சிலபஸ்மே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து தனித்தனியா போஸ்டிங் வைஸா உங்களுக்கான சிலபஸ்மே வந்து இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான டீடைல்ஸ் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 500 வந்து நீங்க பே பண்ணா போதும். ஸோ மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜ் 2ம் சேர்த்து ரூ. 1350 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான சென்டர் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எங்கெங்க வந்து சென்டர் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வெல்லூர் இங்க தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல போய் எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே இதுல டீடைலா இருக்கு. ஸோ மெயினா வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இவ்வளோ லொகேஷன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. ஸோ வேற லெவல் சேலரில வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.